காலையிலே வீட்டில் ஒருத்தலையும் காணோம். எங்கிட்டு போனான்னு தெரியலையே. அத்தான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு வேற நேரமாயிட்டு கிடக்கு. இன்னும் காணோம். எங்கே போனார்? இவரையும் ஆளை காணோம். அந்த பிள்ளைகளையும் சத்தத்தையும் ஒன்றையும் காணோம். இந்த பாக்கியாவையும் அடுப்படியில் காணோம். எங்கே போனாக? தேனு, அம்மா தேனு, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புமா. காலையிலேருந்து ஆளை காணோன்னு பார்த்தா இதான் சங்கதியா? எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? மா இப்ப நடக்க கூடாது. என்ன நடந்துருச்சு? எதுக்கு உனக்கு இம்பிட்டு கோவம் காலையிலேயே? இல்லை, நான் 2 நாள் ஆகுது மாலை போடுறேன் கீழே போடுறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. வீட்லேயும் எதுவும் பேச்ச காணோம். அதான் திடீர்னு என்னன்னு கேட்டேன். இவகிட்ட நம்மளால பதில் பேசிட்டு இருக்க முடியாது. சரி சாமி, உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன், இருங்க சாப்பிட்டு கிளம்புங்க. இல்ல பாக்கியா, முத நாள் ஒரு சந்தி இருந்துக்கிறேன். லேட் ஆச்சு ஆஃபீஸ்க்கு வர, நான் கிளம்புறேன், நீ வேலையை பாரு. சரிங்க. மூஞ்சியே சரியில்லை, நல்லா வேணும். அத்தானா அத்தான், இதுக்கப்புறம் எந்த வாயில அத்தான்னு கூப்பிடுவேன்? என்னத்தான் இதெல்லாம்? எதுக்கு தான் இப்போ மாலை போட்டிருக்கீங்க நீங்கள்? சாமி அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. தப்பு தப்பு தப்பு, வாயில் அடிச்சுக்கோ வாயில் அடிச்சுக்கோ சாமி. சரி, சாமிக்கு லேட் ஆகுது, நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன் சாமி. சாமி சரணம் சாமி சரணம். ஓஹோ, இப்படி பிளான் பண்ணுறியாக்கும். இரு அத்தா மட்டும் மலைக்கு போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். திடுதிப்புன்னு முடிவு பண்ணி மாலை போட்டதுனால வீட்டில் வேற ஒரு காயும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தாதான் வேலையாகும்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு வந்துட வேண்டியதான். சரி, போகிற வழியில் அப்படியே கீதாவை கூப்பிட்டுக்குவோம். நெட்டவள்ளிக்கு மட்டும் ஃபோனை போட்டு சொல்லுவோம். அப்படியே ஒரே அடி எல்லாரும் போயிட்டு வந்துட வேண்டியதான். ஹலோ நெட்டவள்ளி, இன்னைக்கு நம்ம ஊர் சந்தை இல்லடி, வரியா போயிட்டு வருவோம். வீட்லேயும் ஒரு காயும் இல்லை. இதுக்கப்புறம் எங்கே ஃபுல்லாக சைவ சாப்பாடு தானே, சந்தைக்கு போகலன்னா ஒன்றும் முடியாது. நான் வர வழியில் கீதாவை கூப்பிட்டு வந்துடுறேன், நீயும் வந்துடு. சரி, சந்தை செலவு பண்ணிட்டு வந்துடுவான். ஆமாம் சரி, நான் கிளம்பிட்டேன். அவளா? அதை ஏண்டி கேட்குறீங்க? பார்த்த உடனே அவளுக்கு ஒரே பேர் எதிர்ச்சி இல்லை. நேரில் பேசுவோம். சரி, வரேன். ஏன் கீதா, இந்த வாரமாவது சந்தை செலவு பண்ணலாம்ல? இப்படி மளிகை கடையிலே வாங்கிட்டு இருந்தா எம்பிட்டுக்கு வாங்குவேன்? காசு அதிகமாகும்ல. அட, என் புருஷனை பற்றி உனக்கு தெரியாதா பாக்கியாக்கா? நீங்களே இப்படி கேட்கலாமா பக்கத்தில் இருந்துட்டு? அந்த ஆள் என்னைக்கு நல்ல மனசு வந்து என் கையில் செலவுக்கு காசு கொடுத்துருக்குறாரு. எனக்கோ என் மயனுக்கோ முடியலைன்னா கூட எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் செலவு பண்ணுறேன் காசை வாங்கி. ஏதோ போகிற போக்கில் போகட்டும்னு விட்டுட்டேங்க்கா. ஏன் கீதா, இன்னும் எம்பிடு நாளைக்கு தான் இப்படி சொல்லிட்டு கிடப்ப? நீ பேச வேண்டியதானே? இல்லை, நீ பேசுகிறதான் வேலைக்கு ஆகாதுன்னா பேசாமல் உங்கள் அண்ணனையும் உங்கள் அம்மாவையும் நேரில் வந்து பேச சொல்லு. இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தால் என்ன கீதா பண்ணுறது? அந்த பையனும் இருக்கிறான்ல, அவனுக்கு இதுக்கப்புறம் படிப்பு செலவெல்லாம் இருக்குது இல்லை? அதாக்கா, பார்க்குற வரைக்கும் பார்க்குறேன். இந்த தைப்பொங்கலுக்கு தான் எங்கள் அம்மா வர சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு எதுவும் பேசிக்க வேணாம். எங்கள் அம்மா வந்து ஒரு 10 நாள் இங்கே இருக்கட்டும். இந்த ஆள் போக்க அவங்களே பார்க்கட்டும். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுவோங்க்கா. ஆமாம் கீதா, நீ சொல்கிறதும் சரிதான். சரி பாரு, எல்லாம் நல்லா தான் நடக்கும் மனசுக்கு. ஆமாம், இந்த நெட்டவள்ளி என்ன இன்னும் ஆளை காணா? இன்னுமா வர்றா வீட்டில் இருந்து? இது என்ன நெட்டவள்ளி வந்துட்டாளா? வா, உன்னதான் ஆளை காணான்னு பேசிகிட்டு இருந்தோம். என்ன நெட்டவள்ளி, பையெல்லாம் பெருசாக இருக்குது. நீ தான் இந்த மாதம் சந்தை செலவு பண்ண போறியாகும் வீட்டுக்கு? ஆமாம் பாக்கியாக்கா, எம்படி நாளைக்கு தான் என் மாமியாரே சந்தைக்கு போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் குடும்ப பொறுப்பு வரணும்ல, அதனால தான் சொல்லிட்டேன் இந்த வாரம் நான் போய் சந்தை செலவு பண்ணிட்டு வரேன், காசை கொண்டா அப்படின்ட்டு. என்ன முடியல இருந்துச்சுன்னு தெரியல, அதுவும் காசை கொடுத்து பையன் எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னுச்சு. பார்த்துருவோம் நம்மளும். பரவாயில்ல, நம்ம நெட்டவள்ளியா அப்படி பேசுகிறா? சரி வா, போயிட்டு வருவோம் சந்தைக்கு. ஏன் பாக்கியாக்கா, என்ன ஆச்சு? மாலை போட்டுட்டு போய் நின்று அண்ணனை பார்த்து அந்த தேன்மொழி என்ன சொன்னா? அதை ஏண்டி கேட்குற? சரி வா, அப்படியே போகிற வழியில் சொல்கிறேன். வாங்கம்மா, வாங்கக்கா, வாங்க. எல்லா காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுக்கா, நல்லா ரேட்டு போட்டு தரேன். எடுங்க, என்ன காய் வேணுமோ எடுங்க. பரவாயில்லையே, காயெல்லாம் நல்லா இருக்குது. என்ன நெட்டவள்ளி, இங்கேயே வாங்கிடுவோமா? எப்படி உள்ளே போக போக கூட்டமாக அதிகமாக இருக்கும். எல்லா காயும் ஒரே இடத்துல இருக்குது, வாங்கிட்டு போவோமா? வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி பாக்கியாக்கா, நீங்கள் பார்த்து எடுங்க. நான் வர வழியில் ஒரு கடையை பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க வேண்டியதா? நீங்கள் காய் வாங்கிட்டுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வாங்கணுமா? என்ன கடைடி? இரு, நானும் காயை வாங்கிட்டு வந்துடுறேன். நீயும் காய் வாங்கணும்ல, இங்கேயே வாங்கு, அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போவோம். இல்லைக்கா, காசு பத்துமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன். மிச்ச காசு இருந்தது நான் வேணால் காய் வாங்கிக்குவோம். அப்படிங்கிறியா? சரி போ, நீ என்ன வேணுமோ பார்த்து வாங்கிட்டு வா. என்ன ஒன்று மசாலா அது மாதிரி ஏதாவது வாங்குவியா இருக்கும். சரி போ, நீ வாங்கிட்டு வா. காசு பத்தலைன்னா சொல்லு, நான் போட்டுக்கிறேன், நீ அப்புறம் கூட தருவியா?
கீதாக்கா பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறேன் வரியா, நம்ம 2 பேர் போயிட்டு வந்துருவோம். பாக்கியாக்கா இங்கேயே காய் வாங்கிட்டு நிற்கிட்டோம். ஆ சரி வா நெட்டவள்ளி போவோம். ஏய் சீக்கிரமா வாங்கடி, நேரமாக்கி விடாதீங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். விரதத்துக்கு வேற சமைக்கணும், சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. பாக்கியாக்கா வந்துடும்க்கா, அது 10 நிமிஷம். என்னப்பா தம்பி, எப்போதும் உங்க அப்பா தான் இருப்பாரு, இன்னைக்கு என்ன நீ உட்காந்துருக்க, அப்பாவை காணோம்? ஆமாக்கா, அப்பா தான் எப்போதும் சந்தையில் இருப்பாரு, அவருக்கு கொஞ்சம் சளி காய்ச்சலாக இருக்குது, அதனால தான் இந்த கிளைமேட் ஒன்றும் செட் ஆகலை. சரி இருப்பா, நான் எனக்கு லீவு தானே, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்படியா, அப்பாவுக்கு ஜுரமா? சரி சரிப்பா. ஆமாப்பா, எங்கப்பா மழை பனின்னு ஒரே இதாக தான் இருக்குது, எல்லாருக்கும் அப்படிதான். சரிப்பா, இந்த காய் கத்திரிக்காயில் 1 கிலோ போட்டுரு, இந்த பீக்கங்காய் அவரைக்காயில் ஒரு 1/4 கிலோ போடு போதும், கேரட் பீன்ஸ் 2 சேர்த்து 1 கிலோ போட்டிருப்பா, வெண்டைக்காய் அந்த நல்லா இருக்குதான்னு பார்க்குறேன். தக்காளி வெங்காயம் எங்கப்பா இல்லையா? இருக்குதுக்கா, பின்னாடி இருக்குது, நீங்கள் இந்த காயெல்லாம் எடுங்க, நானும் அது எடை போடுறேன். எத்தனை கிலோக்கா வேணும்? தக்காளி எப்படிப்பா, பழமாக இருந்ததுன்னா 1 கிலோ போதும், கொஞ்சம் அரை பழமாக இருந்ததுன்னா 1.5 கிலோவாக போட்டுரு. வெங்காயம் 2 கிலோ போட்டிருப்பா, சாம்பார் வெங்காயம் 1 கிலோப்பா. சரிக்கா சரிக்கா. நெட்டவள்ளி சந்தைக்கு ஜாமான் வாங்க வரேன்ட்டு என்ன தீனி கடையில் வந்து நிற்கிறியா? அட கீதாக்கா நீ வேற, எப்போ பார்த்தாலும் இந்த காய் கறி கீரை இதை தான் எங்கள் மாமியார் வாங்கிட்டு வருது. ஒரு நாள் கூடக்கா தீனி ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர்றதே இல்லைக்கா. இந்த சோமி ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாதேன். என்னதான் பேக்கரியில் தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டாலும் சந்தையில் வந்து இப்படி முறுக்கு மிச்சரு காரச்சா வாங்கி சாப்பிட்டா அதுவும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும்லக்கா. சரிடி, அதுக்குன்னு சந்தை செலவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம்ல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா. இரு, கையில் நிறைய காசு கொண்டு வந்திருக்கேன், நான் உன் மயனுக்கு வாங்கி தரேன், கொண்டு போய் கொடு சரியா, அவனும் சந்தோஷப்படுவேன். அப்படியா? அப்போ சரி சரி வாங்க வாங்க. என்னம்மா என்ன வேணும்? என்னம்மா நெட்ட பொண்ணு வந்துட்டு நீங்க 2 பேர் பேசி நிக்கிறீங்க? அட இருப்பா, வாங்குவோம்ல, என்ன வாங்கணும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்ல எங்களுக்குள்ள. சரி என்ன இருக்குது, எல்லாம் புதுசா எல்லாம் பண்டம்லாம் இல்லை பழைய பண்டத்துக்கு சிக்கு வாடை அடிக்கிறது வாங்கிட்டு வந்து வச்சிடலையே. ஆமாம் ஆமாம் நெட்டவள்ளி, அதையும் கேட்டுக்க. இந்தரியா பழசது கொடுத்துறாத சரியா? நல்ல சுத்தமான எண்ணெயில் சுட்ட பண்டமா எல்லாம். அட என்னம்மா இப்படி கேக்குறிய? நம்ம கடையை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா டெய்லியும் இது பண்ணுவோமா? பாத்துக்கோங்க, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது. டெய்லியும் வந்து எல்லாமே டெய்லி தான் சுட்டு பேக் பண்றது. ஒரு நாளே எல்லாம் காலி ஆகி போயிடும். பாத்துக்கோங்க, அதுவும் சந்தைக்காக ஸ்பெஷலா போட்டு ஸ்டாக் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்க. ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா எங்க கடையை நீங்க மறக்கவே மாட்டீங்க. என்னையா பில்டப்லாம் ரொம்ப இருக்குது. சரி சரி, நான் கேட்குறதுலாம் 1 கிலோ கொடு, மிச்சர் 1 கிலோ கொடு, காரச்சா நோட் பண்ணிக்க சீக்கிரம். மிச்சரு காரச்சா, அப்புறம் என்னது அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் என்ன தேன் மிட்டாயி, பொரி இருந்தால் ஒரு பாக்கெட் கொடுத்துரு சரியா. அப்புறம் வேர்க்கடலை பர்பி, அப்புறம் பொரி உருண்டை இருந்தாலும் சரி, சோன் பப்படி இருந்தால் கொடு. என்னென்ன இருக்குதோ என்னத்தை சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது, இருக்கிறதுல ஒரு பாக்கெட் எடுத்து உள்ளே போடு. இவன் என்ன ஊருக்கே வாங்குறாளா இல்லை ஒருத்திக்கு தான் வாங்குறாளான்னு தெரியலையே. இம்பிட்டு தான் சொல்லிக்கிட்டு கிடக்குறா. கையில் எம்பிட்டு காசு கொண்டு வந்தான்னு தெரியல. சந்தை செலவு வேற பண்ணணும்னா பை இது இருக்குதா இல்ல பை போடணுமா? இந்தா இருக்குதியா, இந்த இதில் போட்டுரு எல்லாத்தையும். ஏண்டி ஒரு ஆளுக்கு எதுக்கு இம்பிட்டு தீனி வாங்குற? என்ன ஏதாவது வீட்டில் ஏதாவது விசேஷமா இல்லை என்ன? அட எப்படிக்கா வாங்கிட்டேன், நான் 5-6 சாப்பிட்றதுக்காக கொஞ்சோண்டு வாங்கினேன். என்ன இது கண்ணு வைக்கிற மாதிரி இருக்குதே கீதாக்கா, அதான் நான் சொன்னேன்ல உன் மயனுக்கு கொஞ்சம் தர்றேன்னு. அட கண்ணெல்லாம் வைக்கலடி, நீ அப்படிதான் வாங்குற. சரி ஏதோ பண்ணு, எனக்கு கொஞ்சம் கொடுத்தீனா போதும். என்னப்பா எல்லாம் பேக் பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சுப்பா, இந்த எடுத்துக்க. மொத்தம் எம்படி ஆச்சு? மொத்தம் 950 ரூபா ஆச்சு. இந்த காசைப்படி இதில் 1000 ரூபா இருக்குது. இந்த வெளியில் பஞ்சு மிட்டாய் இருக்குதுல்ல, அது வந்து ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம். எம்பிட்டு அது? ஒன்று 20 ரூபாம்மா, இன்னும் ஒரு 10 ரூபா கூட கரெக்டாக இருக்கும். அட 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், என்ன ஒரு 10 ரூபா நீ இது பண்ணிக்க மாட்டியா? பேசாமல் இருந்த வை, நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் 3. சரி எடுத்துக்கோங்க. நெட்டவெளி, எனக்கு தெரிஞ்ச நம்ம ஊர்லேயே சந்தைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு திங்கிற பண்டை வாங்கின ஒரே ஆள் நீ ஒருத்தி தாண்டி. சரி அந்த பெருமையெல்லாம் எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு? சரி போ, நட இந்த அங்கே இருக்கிற பஞ்சு மிட்டாயில் ஒரு 3 பிச்சுட்டு வா. அந்த ஆள் பார்க்கலன்னா 2 எக்ஸ்ட்ரா சேர்த்து பிச்சுட்டு வா. காயெல்லாம் வாங்கிட்டோம், இன்னும் 10 நிமிஷத்தில் வர்றேன்ட்டு போன ஒரு 2 பேர்த்தையும் ஆளை காணமே. வாங்க, உங்களை தான் எங்கடா காணமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன வாங்க வேண்டிய ஜாமான்லாம் வாங்கியாச்சா? காய் வாங்குறீங்களா? அப்படியே கிளம்புவோம். வாங்கியாச்சுக்கா எல்லாம் வாங்கியாச்சு. காயெல்லாம் வேண்டாம், நம்ம கிளம்புவோங்க்கா. என்னடி அங்கேயே காய் வாங்கிட்டீங்களா? அப்போ
அட பாக்கியாக்கா நீங்கள் வேற ஏக்கா, அவன் என்ன தெரியுமா வாங்கியிருக்கா, கொண்டு வந்து 1000 ரூபாய்க்கு ஃபுல்லாக திங்கிற வண்டத்தை வாங்கி பை நிரப்பி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறா. அடிப்பாவி, 1000 ரூபாய்க்கு திங்கிற வண்டை வாங்குனியா? ஏன் நெட்டவள்ளி, உன் மாமியாக்காரி உன்னை திட்ட மாட்டாங்களா? அட நீங்கள் வேற பாக்கியாக்கா, அது எனக்கு ஒன்றுமே வாங்கி தராதுக்கா. சோமு வாங்கிட்டு வந்தாலும் திட்டும். எனக்கும் ஆசையாக இருந்தது சந்தையில் போய் தீனி வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு. சந்தைக்கே நான் அனுப்ப மாட்டேங்குதுல, அதனால தான் எனக்கு எப்படியாவது அடம் பிடிச்சி அதுக்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தேன். விடுங்க, அது எத்தனை நாள் சந்தைக்கு வந்து அதுக்கு பிடிச்சது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு சந்தைக்கு வந்து எனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிட்டேன். காய்கறியெல்லாம் அதுவே போய் மளிகை கடையில் வாங்கிக்கிட்டோம். நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல, அந்த நெட்டவெளிக்கு பொறுப்பெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு, பிள்ளை சந்தைக்கெல்லாம் வராளேன்னு. கழுதைகிட்ட குட்டி சவரன்னு சும்மாவா சொன்னாங்க? சரி வா வா போவோம். அட இந்த பாக்கியாக்கா இப்படி தான் நெட்டவள்ளி, நீ எதுவும் நினச்சிக்காத சரியா? என் பங்கு மட்டும் கொடுத்துரு என்கிட்ட. பங்கு மட்டும் கேட்குறல்ல, இந்த பையை தூக்கிட்டு வீட்டு வரைக்கும் கொஞ்சம் தூரம் வா, அப்போ தான் தருவேன். எப்பா எப்பா, என்ன வெயிட்டு. அடியே நெட்டச்சி, உனக்கு சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு இம்பூட்டு நேரமாக்கும். அரிசி உலையில போட்டு சோத்தை வடிச்சிட்டேன், பருப்பு வேற வெந்து கிடக்குது. எப்போ வருவேன்னு நானும் காத்து கிடக்குறேன். சரி, சாம்பாருக்கு என்ன காய் இருந்தது கொண்டா, கொஞ்சம் நறுக்கி போடுவோம். அப்படியே வேற ஏதாவது காய் இருந்தாலும் எடு. அதை வந்து ஒன்று கூட்டா பண்ணிடுவோம், இல்லைன்னா தேங்காய் இருக்குது அதை துருவி போட்டு பொரியலாக வச்சுருவோம். அவங்க வேற சாப்பிட்றதுக்கு வர நேரம் ஆச்சடியும், புருஷனும் மாமனாரும். சீக்கிரம் கொண்டா. ஐயோ, நம்மளை எதிர்பார்த்து மாமியார் கிளவி வேற இவ்வளோ ஆர்வமாக இருக்குதே. காயை கொண்டா, சாம்பார் வைக்கணும், பொரியல் வைக்கணும், கூட்டு வைக்கணுங்குது. ஐயோ, பைய பார்த்துச்சு ஆடி போடுமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. என்ன நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே கிடக்கேன், நீ அப்படியே திருன்னு முழிச்சிக்கிட்டு கிடக்க. வா கொண்டா, பைய கொண்டுக்கிட்டு வா. என்னடி இப்படியே நிற்கிறவ, கொண்டா அந்த பையன் இங்கே. ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு என்னமோ முழிச்சுக்கிட்டு நிற்கிறா. நம்மளாம் வாரம் போகிறோமே. என்னத்த இந்த காலத்து பிள்ளைகளே இப்படிதான். ஒரு நாளைக்கே உனக்கு கும்பிட்டுதாக்கும் அசதியாக இருக்குதா? சரிப்போ போய் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு உள்ளே டீ இருக்குது எனக்கு போட்டேன், அப்படியே சேர்த்து உனக்கு ஒரு டம்ளர் போட்டு வச்சுருக்கேன், போய் எடுத்து குடிச்சுக்கப்போ. எப்பாடா, அப்படியே ரூம்குள்ளே ஓடிட வேண்டியதான். பேசாமல் உள்ள கதவை சாத்திட்டு படுத்துட வேண்டியதான். சோமு வந்ததுக்கப்புறம் தான் வெளியிலே வரணும். ஐயையோ, தீனி வேற ஃபுல்லாக அதுக்கிட்டல இருக்குது. கோவத்தில் எடுத்து அது ரூமில் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? சரி, சோமு வரட்டும், அதுக்கப்புறம் தீனியை பார்த்துக்கலாம். என்ன இம்புட்டு வெயிட்டாக இருக்குது? கொண்டுட்டு போன 1000 ரூபாய்க்கு ஃபுல்லாக காயே வாங்கிட்டு வந்துட்டா போல இருக்கே. அடியே நெட்ட குறைங்க, இங்கே வா.